ஃபுல்லாக சாப்பிட்டும் வெயிட் லாஸ் பண்ண முடியும். பட் அது எப்படி சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும், என்ன சாப்பிடணுன்றது தான் முக்கியம். ஸோ வெல்கம் டு கேடிஎம் Vlogs. நான் உங்கள் ஆனந்த். ஸோ இன்றைக்கி டே 22 என்னோடய டயட் லைன் சீரீஸை வாங்க பார்க்கலாம். ஸோ அஷ்யூஷுவலாக உங்களுக்கு தெரியும், என்னோடய வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ மண்டேனாலே நமக்கு தெரிஞ்சது கொள்ளு ரசம் தான். ஆமாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு ரசம், ஸோ பீட்ரூட் பொரியல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்கு, அப்புறம் கொஞ்சம் தயிர் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் கொஞ்சம் ரைஸ். ஸோ இதுதான். அப்புறம் ஒரு சப்பாத்தி. இதுதான் ஓவரால் லஞ்சாக இருந்தது. ஃபுல் லஞ்சு செம்மையாக இருந்தது. பட் இவ்வளோ சாப்பிட்டுமே வெயிட் லாஸ் பண்ண முடியுமா அப்படின்றதான் முக்கியம். ஸோ அது எப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸ் டயட்னால் என்னென்னா, ஸோ நம்ம கார்போஹைட்ரேட்டும் வேணும், ப்ரோட்டீனும் வேணும், ஃபைபரும் வேணும். ஸோ இது எல்லாமே சேர்த்து ஃபுட்டில் நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுதான் முக்கியம். ஸோ அப்படின்ற பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரைஸை வந்து நான் ஆல்ரெடி எப்போயுமே சொல்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம ஒரு பவுலில் சைஸை ஒரு மாரி எடுத்துக்கோங்க. ஸோ காய்கறியுமே அதுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அதோட அதிகமாக எடுக்கிறது பெட்ரு. ஸோ முடிஞ்சளவுக்கு அதுக்கு ஈக்குவலாக எடுங்க, இல்லைன்னா அதோட அதிகமாக எடுங்க. ஸோ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா எக், நம்ம ப்ரோட்டீன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்னோட சீரீஸ் பார்த்துட்டு வந்து எல்லாத்துக்குமே தெரியும். நான் டெடிக்கேட்டடாக வந்து கொள்ளு ரசத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பீட்ரூட்டுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எக்குக்குமே ஒரு சூப்பரான வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெடிக்கேட்டடாக போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும். அந்த வீடியோவும் போய் செக் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம கம்பைன் பண்ணி நம்ம ஃபுட்டாக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கார்போஹைட்ரேட் ரொம்ப ஸ்பைக் ஆகாமல், கலோரிஸ்லாம் ரொம்ப ஸ்பைக் ஆகாமல் ஒரு ஆவரேஜ் ஒரு பேலன்ஸ் டயட் மீலாக இருக்கும். ஸோ அப்படி எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெயிட் கெயினுக்கான பாசிபிளே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்னென்னா ஒரு சின்ன ட்ரிக்ஸு. ஸோ நம்ம ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் இப்போ ஒரு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கிறது, லாங் டைம் சிட்டிங்கில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு சின்ன டிப் தான் அது. ஸோ நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்து ஒரு அலாரம் மாதிரி செட் பண்ணிங்க. ஒரு எவ்ரி 1 hours ஒன்ஸோ, ஒரு 30 minutes ஒன்ஸோ, இல்லை முடிஞ்ச அளவு வந்து 2 hours ஒன்ஸாவது கொஞ்சம் பண்ணிவிட்டு அப்படியே ஜஸ்ட்டு எடுத்து உங்கள் வாட்டர் பாட்டில் நீங்களே எடுத்துகிட்டு போய் வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு வந்துட்டு அப்படியே ஜஸ்ட்டு ரோமிங் போயிட்டு வாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாடி ஹெல்த் இருக்குது. நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்தாலும் யாரும் ஏன் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கேன்ற கேட்க போகிறதில்ல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு உங்கள் பாடியை கொஞ்சம் அப்பப்போ வந்து நீங்கள் மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தால் மட்டுமே அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து வெயிட் கெயினுக்கோ மற்ற ஒரு டிசீஸ்க்கோ வந்து அதை வந்து ரொம்ப இது பண்ணியிருக்கு. இது ரீசெண்டாக ஒரு ரிசர்ச்சில் கூட சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் படிச்சிருந்தேன். ஸோ அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்க பாடி மூவ்மெண்ட்டை கொடுங்க. அதேமாரி வந்து வீட்டுக்கு வர்றீங்கன்னா சும்மா சின்னதாக வந்து கடைக்கு போகிற மாதிரி இருந்தால் ஜஸ்ட் பை வாக்லேயே போவாங்க. அப்படியே ரிலாக்ஸ்டாக போயிட்டு அப்படியே வாங்கிட்டு வாங்க. ஸோ ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ யூஸ்வலாக வந்து டக்குன்னு ஒரு பைக் எடுக்கும், டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்து நம்ம வீட்டில் வந்து உட்காந்துரும். ஸோ அந்தமாரி இல்லாமல் ஜஸ்ட் அப்படியே ஒரு வாக் போயிட்டு அப்படியே வாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி ஒரு சிம்பிள் லஞ்சு. பட் ஃபுல் லஞ்சு ஹெவியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் எனக்கு என்னென்னா சாட்டிஸ்ஃபைட்னா எல்லாமே கவராக இருந்தது. ஸோ அதுதான் என்னோட இந்த லஞ்சாக இருந்தது. கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மந்த் எண்டில் டே 30 or 31 பார்த்திங்கன்னா ஒரு என்னோடய வெயிட் லாஸ் இந்த 1 monthல் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் ஒரு டீட்டெயில் வீடியோவாக போடுறேன். ஸோ அதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற மோட்டிவேஷன். See you guys. See you tomorrow.